ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ ஸ்டாக் மெட்டீரியல் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.23 திக்னஸ்ஸு, 0.23 திக்னஸ்ஸு. கண்ணோட சைஸ் பார்த்தீங்கன்னா 114x15 வரும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட மீன் பிடிக்கலாம். ஒரு கிலோ இல்லை 1.5 கிலோ கண்ட மீன்லாம் பிடிக்கலாம். 50 கண்ணை இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்திருக்கு. இந்த வலை பார்த்தீங்கன்னா 16 மீஷோ வந்து 90 4 விரல் சைஸு 50 MD. இதை வந்து ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த வலை பார்த்தீங்கன்னா 0.35 கண்ணோட சைஸ் வந்து 35 mm 50 MD. டெத் நெட் இது கம்பெனிக்காரே மேலே கீழே கவுத்துட்ருப்பாங்க. 35 mm குறவை உழுவை அது போல் மீன் பிடிக்கிறதுக்கு இதெல்லாம். இந்த வலை வந்து 30 mm 0.11 50 MD. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு 5 பீஸ் வரும். இதெல்லாம் பீஸ் கணக்கு தான், கிலோ கணக்கு இல்லை. ரொம்ப நாளாக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஆப்பா கனமாக வேணும் கண்ட மீன் போகிறதுக்குன்னு. அது இப்போ தான் மெட்டீரியல் வந்திருக்கு. கண்ணோட சைஸ் பார்த்திங்கன்னா 45 mm 2 விரல் டைட்டாக இருக்கும். 45 mm ஒரு கண்ணோட சைஸு. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8/3 திக்னஸ்ஸு. 100 MD வரும். 100 MDனா மடித்து பையாக தைச்சோம்னா அகலம் வந்து 6 அடி வரும். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 15 அடி அந்த அளவுக்கு ஒரு நீளம். பையாக யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு 100 கிலோ 200 கிலோ கண்ட மீன் போட்டு வைக்கலாம். அதே தான் இதுவும் பார்த்திங்கன்னா மீன் போட்டுக்கிற பை தான். இதை வந்து பார்த்திங்கன்னா 2.5 விரல் சைஸ் வரும். 3 விரலே கூட வச்சுக்கலாம். 65 mm வரும். இதுவும் 100 MD தான். இதை மடித்து தைச்சோம்னா பை 8 அடி அகலம் வரும். 8லேருந்து 8.5 அடி அகலம் வரும். நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி 13 அடி வரும் ஒரு கிலோவுக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ரேட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன்.